நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு தேவை. கைரேகை அமைப்பு பலன் காணுதல் 28. நம்ம கைரேகையை விதவிதமான கைகளை பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு விழிப்போடு இருந்தால் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நன்மையும் தீமையும் கலந்ததான் வாழ்க்கை என்பது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் நல்லது மட்டுமே ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தா பத்தாது. கையில் உள்ள கெடுதல்களையும் தெரிந்து கொண்டால், இப்போ இந்த இடத்துல பள்ளம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பள்ளத்திலிருந்து விழாமல் காப்பாற்றிக்க முடியும். இப்போ ஒரு சின்ன சின்ன நல்லது எல்லாமே பார்த்துருக்கோம். நம்ம இப்போ கையை பார்த்தோன்னே நம்ம சுக்கிரமேட்டை நம்ம பார்க்குறோம் சார். சுக்கிரமேடு இருக்குது. சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்து செல்வாக்கு ரேகை இருந்தால் செல்வாக்குள்ள நபர், செல்வாக்கினால் செல்வம் புகழ் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு, வாழ்க்கை உயர்வதற்கு வாய்ப்புண்டு, நட்பு நிலை காதல் அன்பு பாசம் வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதில் ப்ளஸ் இதில் மைனஸையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் விழிப்போடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழ முடியும். அதற்காக தான் இந்த காணொலியை இப்போ நிறைய ப்ளஸ்ஸை சொல்லிட்டோம். இப்போ மைனஸ் இப்படி இருந்ததுன்னா அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு வாழ்க்கையில் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த காணொலியில் மிக விரிவாக விளக்க இருக்கிறோம். கண்டிப்பாக அனைவரும் முழுமையாக பார்த்தால் விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் தவறு நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இந்த காணொலியில் உருவாகும். இப்போ சுக்கிரமேடு உயர்வா இருக்கு சார். நம்பர் 1 சுக்கிரமேடு உயர்வா இருக்கு. ஆயுள் ரேகை நல்ல வட்ட வடிவமா இருக்கு. சுக்கிரமேடு நல்ல அளவுக்கு அதிகமாக, எல்லா மேட்டை விட அளவுக்கு அதிகமாக உப்பலா இருக்கு. கையும் நல்லா இருக்கு, பேருவரலும் நல்லா இருக்கு சார். அதில் செல்வாக்கு ரேகைகளும் இருக்கு. செல்வாக்கு ரேகைகளும் இருக்கும் பொழுது செல்வாக்கு நிறைந்த மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. காதல் அதிகமாகும், நட்பு அதிகமாகும், தொடர்பு அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ இதில் இன்னொரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அதில் விழிப்புணர்வோடு இருந்தால் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த நட்போடு இருந்தால் சிறப்பு. நட்பை விட்டு தொடர்பு அதிகமாகும். தொடர்போடு இருந்தாலும் பரவாயில்லை, அளவுக்கு அதிகமாக எத்தனை உயர்வாக இருந்தால் ஆசை அதிகமாக இருக்கும். சுக்கிரன் காதல் காமம் நட்பு ஆசை அதிகமாக இருக்கும். 1. 2வது, இந்த செல்வாக்கு ரேகை எத்தனை செல்வாக்கு ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை பெண் ஆணாக இருந்தால் பெண் தொடர்பு, பெண்ணாக இருந்தால் ஆண் தொடர்பு, நட்பு காதல் காமம் தொடர்புகளை குறிக்கக்கூடியது இந்த சுக்கிரமேடு, இந்த செல்வாக்கு ரேகை. இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை இருந்தாவே நிறைய பேரோட பழக்க வழக்கம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருப்பது. இன்னொரு விஷயம், இந்த தொடர்புகள் மூலமாக பிறப்புறுப்பு நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பிறப்புறுப்பு நோய், வயிறு சம்பந்தப்பட்ட சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பிறப்புறுப்பு அதாவது அந்த கரு உற்பத்தி ஆகிறதுல பிரச்சனை வரலாம். ஆண்களாக இருந்தால் விந்து பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு, இந்த மாதிரி உயிர் போகக்கூடிய உயிர் கொல்லி ஆகக்கூடிய ஒரு வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்தால் அதை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த சுக்கிரமேடு உயர்வாக எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்போடு இருக்கணும் சார். அதில் செல்வாக்கு இருக்கிறது மிகவும் விழிப்பாக இருக்கணும். இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்து இதில் அப்படி வளைகுறியும் இருக்கும். இந்த வளைகுறியும் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசை அதிகமாகும், காதல் அதிகமாகும், உங்களை தேடி எதிர்பாலினம் வர ஆரம்பிக்கும். அதுவாக உங்களை தொந்தரவு செய்யும். அந்த தொந்தரவு செய்யும் போது என்ன ஆகும், நீங்கள் போய் வலையில மாட்டிடுவீங்க, சிக்கலில் மாட்டிடுவீங்க, வியாதி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, செக்ஷுவல் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா, விழிப்போடு இருந்துட்டீங்கன்னா அதுலேருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இப்போ இந்த சுக்கிரமேட்ல இருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட ஒரு ஜாயிண்ட் ஆகுது. சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேகை விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ரேகை ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா சந்திரன் மனோகாரகன், சுக்கிரன் ஆசை, இது ரெண்டும் சேர்ந்து சனி வாழ்க்கை ரேகை இதில் போய் கலந்ததுன்னா வாழ்க்கை பூராமே
உங்களுக்கு காதலாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. விழிப்புணர்வோடு இது மாதிரி இருந்ததுன்னா, விழிப்போடு இருந்தோம்னா நம்ம அதை காப்பாற்றிக்க முடியும். இதுல என்னன்னா, இதுல இருந்து ஒரு ரேகை போச்சுன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல இருந்து ஒரு போச்சுன்னா ஒரு ஆசை மூலமாக மனைவி வந்த பொருள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரெண்டும் சேர்ந்து போய் விதியோட சேர்ந்து விதி ரேகையோட போகுது சனிமேட்டுக்கு போச்சுன்னா, எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிப்பார்கள், காதலிக்க ஆரம்பிப்பார்கள். காதலே வாழ்க்கை பூரா காதலாகவே முடியும், தோல்வியாக முடிவதற்கு வாய்ப்புண்டு. இதை தெரிந்து கொண்டால், முன்னரே தெரிந்து கொண்டால், விழிப்போடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த மாதிரி ரேகை இருக்கு சார், நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை மனசுல எண்ணம் இருக்குதுன்னா அந்த எண்ணத்தை மாற்றினால் வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா காலம் பூராமே வாழ்க்கை முழுவதுமே காதலாக இருந்தோம், காதலோடையே முடிஞ்சு போயிடும், தோல்வியோடய முடிஞ்சு போயிடும். திருமணமானவரை காதலிப்பது, எட்டாத உயரத்தில் ஒரு அந்தஸ்து உயரம் உள்ள ஒரு வாழ்க்கை துணையை நினைத்து, அதாவது வாழ்க்கை துணைனா வாழ்க்கை துணை கிடையாது, எதிர்பாலினம். இப்போ ஆணா இருந்தால் பெண், ஒரு உயர்ந்த இடது அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண்ணை நினைத்து காதலோடையே இருப்பது, ஒருதலை காதலாக. அதே மாதிரி திருமணமானவரை காதலிப்பது, நடிகர் நடிகைகளை காதலிப்பது, நடக்க முடியாததை அதை நினைச்சு ஏங்கிக்கிட்டே தாடி வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். எச்சரிக்கை விழிப்புணர்வோடு இருந்தால் அதை வந்து காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட், இந்த ரேகை இருக்கு இல்லையா, இந்த சுக்கரமேட்லேருந்து இப்படி ரேகை, செவ்வாய்மேட்லேருந்து இப்படி ரேகை வரும் சார், கிராஸாக அப்படி வரும். இப்படி வந்ததுன்னா எத்தனை கோடுகள் வருகிறதோ, செவ்வாய்மேட்லேருந்து எத்தனை கோடுகள் வருகிறதோ அத்தனை விரோதிகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அண்ணன் தம்பி கூட விரோதமாக இருக்கலாம், அக்கா தங்கச்சி கூட விரோதமாக இருக்கலாம், சண்டை சச்சரவு பிரச்சனை. ஆனால் வெளிநபரோடையும் சண்டை சச்சரவு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் மூலமாகவோ சண்டை சச்சரவு பிரச்சனை. செவ்வாய் வீட்டிலேருந்து வந்தால் ஆணா இருந்தால் ஆண் மூலமாக உங்களுக்கு விரோதம் வரும். பெண்ணா இருந்தால், இந்த கை வந்து பெண்ணோட கையாக இருந்தால் பெண் மூலமாக விரோதம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். ஆயில் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை வரைக்கும் வெட்டிச்சுன்னா கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது எச்சரிக்கையாக இருந்தால் அது வந்து சமாதானம் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சுக்கரமேட்லேருந்து ரேகை வருது சார், சுக்கரமேட்லேருந்து ரேகை போய் வெட்டுது. அப்படிங்கும் போது உங்களுக்கு எதிர்பாலினம், ஆணா இருந்தால் பெண் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும், பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். எப்படி வரும்? அதாவது காதலிப்பாங்க, காதலிச்சு கர்ப்பமாயிருவாங்க, விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவு அந்த மாதிரி வரத்துக்கு சுக்கரன்லேருந்து வந்தாவே, சுக்கரன்னா குடும்பம். அந்த குடும்பத்தில் இப்போ ஒரு நடிகை இருக்கிறாங்க, ஒரு நபரை, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு நடிகரையோ இல்லை யாரையோ லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி மாதம் போனோன்னா அவர் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் பண்ணு விட்டுட்டு ஓடிடுவார். இவங்களுடைய கேரியரும் போயிடும், இவங்களுடைய வாழ்க்கையே இதாக போயிடும், அதாவது தொங்கலில் போயிடும். இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துட்டோம்னா எச்சரிக்கையாக இருக்கும். எடுத்துக்காட்டு தான் நான் சொன்னேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக, ஆணாக இருந்தால் பெண் மூலமாக, எதிர்பாலினம் மூலமாக உங்களுக்கு சுக்கரமேட்லேருந்து ரேகை வந்ததுன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக அதை காப்பாற்றிக்கணும். 3. 4 என்னன்னா, இந்த சுக்கரமேட்லேருந்து இப்படி சந்திரமேட்டுக்கு ஒரு ரேகை போகும் சார். சுக்கரமேட்லேருந்து சந்திரமேட்டுக்கோ, சந்திரமேட்லேருந்து சுக்கரமேட்டுக்கோ ரேகை போச்சுன்னா இந்த இடத்தில், இந்த வயதில், எந்த இடத்துல போகுதோ அந்த வயதில் உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எதனால் மரணம் வரப்போகிறது? மது, மாது, போதை வஸ்துக்களினால் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி அந்த வயதில் உங்களுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை கை காட்டி கொடுக்கிறது. விழிப்போடு இருந்தால் அந்த மது, மாது, பிரவுன் சுகர், கஞ்சா இந்த போதையில் இருந்து விடுபட்டு விடலாம். முன்னாடியே தெரிஞ்சிச்சு நமக்கு இது மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் முன்னாடியே திருத்திக்கிட்டோம்னா அதுலேருந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய கைரேகை அமைப்பு பலன் காணுதல் 28. எல்லாமே நல்லதே சொல்லி கொடுத்தா பத்தாது, கெட்டது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்லது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கெட்டது செய்யாமல் இருந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரமேடு நல்லா இருந்ததுன்னா, செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா அவர்களுக்கு செல்வத்தில் குறையே இருக்காது, சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி சுக்கிரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட், பெண்கள் சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரமேட்லேருந்து ரேகை போச்சுன்னா திருமணம் ஆன பிறகு, வாழ்க்கை துணி வந்த பிறகு ஓஹோன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே ரேகை போச்சுன்னா வாழ்க்கை மூலம் காதலிலேயே முடிவதற்கு, தோல்வியிலேயே முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி
இந்த வளைகுறி இருந்ததுன்னா அளவோடு இருந்தால் அமிர்தமே ஆனாலும் அளவோடு அருந்தினால் சிறப்பு, அளவுக்கு மீறினால் விஷமாக மாறும் என்பது அனைவருக்குமே தெரியும். அந்த மாதிரி இந்த சுக்கரமேட்டில் செல்வாக்குறையாக இருந்து வளைகுறியும் இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமாக காதல் தொடர்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் செக்ஸுவல் பிரச்சனை, அதாவது அந்த செக்ஸுவல் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால வருத்தம் அடைவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக விழிப்போடு இருந்தால் அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த சந்திரன் டு புதனும் புதன் டு சந்திரனும் உங்களுக்கு ரேகை போச்சுன்னா அளவுக்கு அதிகமான போதைக்கு அடிமையாகி இந்த வயதில் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உருவாகிறது. எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் அதிலிருந்து தப்பிக்க முடியும். இப்போ நம்ம கையை பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரேகை உங்க கையில இருந்ததுன்னா நீங்க விழிப்போட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. விழிப்பு இல்லை விட்டுட்டீங்கன்னா ஒரு சில பேர் பாதையில போயிட்டு சார் எனக்கு இது மாதிரி போய் தப்பு பண்ணிட்டேன் சார், இந்த மாதிரி இருக்கு என்ன சார் செய்யறது, அதை விட்டு ஒழிச்சிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. பாதியில போயிட்டீங்க, பாதிக்கு போய் பிரச்சனை வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, அப்போ ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அதை சரி பண்ணுங்க. இனிமே அந்த இதை தொடாதீங்க, அந்த இதுக்கு போகாதீங்க. இந்த மாதிரி கவனமா இருந்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு 20-25 வயசுலேயே நம்ம பார்த்துட்டோம், இல்லை 15 வயசுலேயே ஒரு நபர்லாம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி கையை பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா முன்னெச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக முடியும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.